ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமான டிஃபன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நடுவில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதில் நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கேரட் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனும் கூட. இதில் நீங்கள் கேரட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். இப்போது கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போது நம்ம அந்த ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு மாவை தேய்ச்சி எடுத்துகிட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்டஃபிங்கை வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நான் எப்படி லாக் பண்ணுறனோ அந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ ஒரு ப்ரெஸ் கொடுங்க, நல்லா ஜாயின் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக இதை முடித்ததுக்கப்புறமா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இதில் இருக்க எந்த மாவும் வெளியே வராது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது இன்னொரு வாட்டி கூட நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். மாவுலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் போல் இட்லி தோசை சட்னின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.